தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொது காலத்தின் 17ஆம் ஞாயிறு திருப்பலியை சிறப்பிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இறைவேண்டலின் வல்லமை உணர்ந்து வாழ இன்றைய திருவழிபாடு நமக்கு அழைப்பு விடுகிறது. ஆண்டவர் இயேசு தந்தையாம் இறைவனிடம் தனிமையாக வேண்டிக் கொண்டிருந்த பல நிகழ்வுகள் நற்செய்திகளில் சொல்லப்படுகின்றன. இன்று தங்களுக்கும் இறைவேண்டல் செய்ய கற்றுத்தருமாறு சீடர்கள் இயேசுவிடம் கோரிக்கை வைக்கின்றனர். அவர்களுக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுக்கும் இயேசு அதன் பயனையும் சுட்டி காட்டுகிறார். தொடர்ந்து இறைவேண்டல் செய்வோரின் உணர்வுகளையும் ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார் என்ற பாடத்தை மனதில் இருத்த நாம் அழைப்பு விடுகிறோம். ஆண்டவர் இயேசுவை போன்று இறைவனில் திருவலம் நம்மில் நிறைவேற வரவேண்டி இத்திருப்பலியில் இணைவோம், இறையாசீர் பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது இன்னாசிமுத்து அவர்களின் 4ஆம் ஆண்டு நினைவு ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் குருசாமி அவர்களின் ஆன்ம இளைப்பாற்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த பலியிலே மன்றாடுவோம். சிறப்பான விதத்திலே இந்த நாளிலே நாம் அனைத்து தாத்தா பாட்டிகளுக்காக, குறிப்பாக நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பெற்றோர் பெரியவர்கள், குறிப்பாக தாத்தா பாட்டிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாவினுடைய பெற்றோர் சுவக்கின் அன்னம்மாளினுடைய திருவிழாவை நேற்றைய தினத்திலே நாம் தாயாம் திருஅவையோடு இணைந்து கொண்டாடினோம். நம்முடைய முன்னாள் மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அந்த தினத்தை தாத்தா பாட்டிகள் தினமாக கொண்டாட நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுத்தார். அந்த வகையில் நம்முடைய தமிழக திருஅவையோடு இணைந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையை தாத்தா பாட்டிகள் தினமாக கொண்டாட நாம் அழைக்கப்படுகின்றோம். எனவே சிறப்பான விதத்திலே நம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், முதியவர்கள், தாத்தா பாட்டிகளை நினைவு கூர்ந்து இறைவன் தாமே அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்தருளும்படியாகவும், தங்களுடைய இறுதி காலத்திலே பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் நல்ல மன அமைதி பெறும்படியாகவும் சிறப்பாக இந்த பலியில் மன்றாடுவோம். திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடலான்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பு அளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உமை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். ஆமென். Mari
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. உம்மை எதிர்நோக்கி இருப்போரை பாதுகாப்பவரான இறைவா, உம்மாலன்றி ஆற்றல் வாய்ந்ததும் புனிதமானதும் எதுவுமில்லை. எங்கள் மீது உமது இரக்கத்தை மென்மேலும் பொழிவதால் உம்மை எங்கள் தலைவராகவும் வழிகாட்டியாகவும் ஏற்றுக்கொண்டு நிலையானவற்றை நாங்கள் இப்போதை பற்றிக்கொள்ள நிலையற்ற இன்றைய நன்மைகளை பயன்படுத்த செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றேப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 20 முதல் 32 முடிய. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வசனங்கள் 20 முதல் 32 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, சோதோம் கொமோராவுக்கு எதிராக பெரும் தண்டனக்குரல் எழும்பியுள்ளது. அவற்றின் பாவம் மிகவும் கொடியது.
என்னை வந்தடைந்த கண்டன குரலின்படி அவர்கள் நடந்து கொண்டார்களா இல்லையா என்று அறிந்து கொள்ள நான் இறங்கிச் சென்று பார்ப்பேன் என்றார். அப்பொழுது அந்த மனிதர்கள் அவ்விடத்தை விட்டு சோதோமை நோக்கி சென்றார்கள். ஆபிரகாமோ ஆண்டவர் திருமுன் நின்று கொண்டிருந்தார். ஆபிரகாம் அவரை அணுகி கூறியதாவது: தீயவரோடு நீதிமான்களையும் சேர்த்து அழுத்தி விடுவீரோ? ஒருவேளை நகரில் 50 நீதிமான்களாவது இருக்கலாம். அப்படியானால் அதில் இருக்கிற 50 நீதிமான்களை முன்னிட்டாவது அவ்விடத்தை காப்பாற்றாமல் அழிப்பீரோ? தீயவனோடு நீதிமானையும் அழிப்பது உமக்கு ஏற்றதென்றது. நீதிமானையும் தீயவனையும் சமமாக நடத்துவது உமக்கு உகந்ததன்று. அனைத்துலகிற்கும் நீதி வழங்குபவர் நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டாமோ என்றார். அதற்கு ஆண்டவர்: நான் சோதம் நகரில் 50 நீதிமான்கள் இருப்பதாக கண்டால் அவர்களின் பொருட்டு முழுவதையும் காப்பாற்றுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் மறுமொழியாக: தூசியும் சாம்பலுமான நான் என் தலைவரோடு பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அந்த 50 நீதிமான்களில் 5 பேர் குறைவாயிருக்கலாம். 5 பேர் குறைவதை முன்னிட்டு நகர் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர்: நான் 45 பேரை கண்டால் அழிக்க மாட்டேன் என்றார். மீண்டும் அவர் உரையாடலை தொடர்ந்து, ஒருவேளை அங்கே 40 பேர் மட்டும் காணப்பட்டால் என்ன செய்வீர் என்று கேட்க, ஆண்டவர் 40 நீதிமான்களின் பொருட்டு அதனை அழிக்க மாட்டேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம்: என் தலைவரே, நான் இன்னும் பேச வேண்டும், சினமடைய வேண்டாம். ஒருவேளை அங்கே 30 பேரை காணப்பட்டால் என அவரும் 30 பேர் அங்கு காணப்பட்டால் அழிக்க மாட்டேன் என்று பதிலளித்தார். அவர்: என் தலைவரே, உம்மோடு அடியேன் பேச துணிந்து விட்டேன். ஒருவேளை அங்கு 20 பேரே காணப்பட்டால் என அதற்கு அவர்: 20 பேரை முன்னிட்டு நான் அழிக்க மாட்டேன் என்றார். அதற்கு அவர்: என் தலைவரே, சினமடைய வேண்டாம், இன்னும் ஒரே ஒரு தடவை மட்டும் என்னை பேசவிடும். ஒருவேளை அங்கு 10 பேர் மட்டுமே காணப்பட்டால் என அவர் அந்த 10 பேரை முன்னிட்டு அழிக்க மாட்டேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 12 முதல் 14 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் திருமுழுக்கு பெற்றபோது கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழச் செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்திர சேதனம் செய்து கொள்ளாதவர்களாயும் குற்றங்கள் செய்யாதவர்களாயும் வாழ்ந்ததால் நீங்கள் இறந்தவர்களாயிருந்தீர்கள். கடவுள் உங்களை அவரோடு உயிர் பெறச் செய்தார். நம் குற்றங்கள் அனைத்தையும் மன்னித்தருளினார். நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்துவிட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணியடித்து அறவே ஒழித்துவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 1 முதல் 13 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 1 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள்: தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார்: உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டிக்கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும்.
பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. ஆண்டவரின் அருள் வாக்கு. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, நாம் வாழும் இன்றைய காலகட்டத்தை பார்க்கிற பொழுது மக்களிடத்திலே ஜெபிக்கக்கூடிய பண்பு அதிகரித்திருக்கிறது. அது திருச்சபைக்கு உள்ளே என்றாலும் சரி, அல்லது திருச்சபையை விட்டு வெளியே என்றாலும் சரி, பல மக்களும் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இது ஒரு வரவேற்கத்தக்க செய்திதான். ஜெபம் செய்வது என்பது முக்கியமானது. ஆனால் அதைவிட முக்கியமானது நாம் எப்படி ஜெபம் செய்கிறோம் என்பது. பல நேரங்களில் மக்கள் சரியான ஒரு அணுகுமுறையிலே இந்த ஜெபத்தை அணுகுவதில்லை. அவர்களுடைய அணுகுமுறை சரியான நெறிகாட்டுதல் இல்லாதபடி அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒரு சிலர் ஜெபம் என்று சொன்னால் என்ன நினைக்கிறார்கள்? தங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு வழி. ஆண்டவரிடத்திலே நம்முடைய ஜெபங்களை ஏறெடுக்கின்ற பொழுது அவர் ஏதாவது அற்புதம் அதிசயம் செய்து நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து துன்பங்களிலிருந்து நம்மை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து விடுவார் என்கின்ற கண்ணோட்டத்தில் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு வழியாக பலரும் இந்த ஜெபத்தை அணுகுகின்றார்கள். இன்னும் ஒரு சிலர் ஜெபத்தை எவ்வாறு அணுகுகின்றார்கள்? நம்முடைய வலியை போக்கக்கூடிய ஒரு மருந்து என்று நினைக்கின்றார்கள். சில நேரங்களில் ஒரு சிலருக்கு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை, மனசில் ஏதாவது கஷ்டம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்க? குடி, போதை இவற்றிலே நிம்மதியை தேடுவார்கள். இதனால் தங்களுடைய வலியை, குடும்ப பிரச்சனைகளை, கஷ்டங்களை மறந்து விடலாம் என்று நினைப்பார்கள். இதே போல மக்களிடத்திலும் சில நேரங்களில் இந்த விதமான கண்ணோட்டம் இருக்கிறது. ஜெபம் அப்படின்னா அது நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து வெளியே வருவதற்கான ஒரு மருந்து, நம்முடைய வலியை போக்கக்கூடிய ஒரு மருந்து என்கின்ற விதத்தில் அவர்கள் நினைக்கின்றார்கள். அதனால் என்ன செய்கின்றார்கள்? அதிகமாக குரலை எழுப்புவது, கைகளை வேகமாக தட்டுவது, இப்படி அந்த உணர்ச்சி மிகுதியினால் எப்படியாவது அந்த வழியிலிருந்து வெளியே வந்துவிட வேண்டும் என்று நினைத்து விதவிதமான ஜெப முறைகளில் மக்கள் ஈடுபடுகிறார்கள். இப்படி அந்த நேரத்தில் அது அவர்களுக்கு அந்த வலியை, வேதனையை கொடுப்பதாக அந்த ஜெப முறை அவர்களுக்கு தோன்றலாம். ஆனால் கைதட்டல் ஓய்ந்த பிறகு, கத்தல் ஓய்ந்த பிறகு மீண்டுமாக அதே வேதனை, அதே வலி அவர்களுடைய உள்ளத்திற்கு உள்ளாக இருப்பதை அவர்கள் உணர்வார்கள். எனவேதான் கார்ல் மார்க்ஸ் என்கின்ற ஒரு அறிஞர் இவ்வாறாக சொல்கிறார், ரிலிஜன் இஸ் த ஓபியம் ஆஃப் த பீப்புள் என்று அவர் சொல்லுவார். அதாவது சமயம் அல்லது மதம் என்பது மக்களுடைய ஒரு போதை என்று அவர் குற்றம் சாட்டுகின்றார். சமயத்தை, மதத்தை, ஜபத்தை இந்த ஒரு கண்ணோட்டத்தில் மக்கள் அணுகுகின்ற காரணத்தினால் அவர் இவ்வாறு குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகின்றது. இன்னும் ஒரு சிலர் எப்படி ஜெபிக்கிறார்கள்? ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுப்பதை போல ஜெபிக்கின்றார்கள். ஆண்டவரே, இத்தனை நாட்களாக, இத்தனை மாதங்களாக, இத்தனை வருடங்களாக நான் உம்மிடத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் கண்டிப்பாக இதை
எனக்கு செய்து தர வேண்டும். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுகின்றார்கள், இந்த ஜெபத்தை மட்டும் நீர் எங்களுக்கு நிறைவேற்றி தந்துவிட்டீர் என்று சொன்னால் வேளாங்கண்ணிக்கு நடந்தே வந்து மொட்டை போடுறேன், ஒரு கெடாவை வெட்டி இந்த ஊர் ஃபுல்லா சாப்பாடு போடுறேன், கோழி வெட்டி என் குடும்பத்துக்கே சாப்பாடு போடுறேன் என்று பல நேரங்களில் நம் ஆண்டவரிடத்திலே லஞ்சம் பேசுகிறோம். அப்படிதானா? கையூட்டு ஆண்டவருக்கு கொடுப்பது போல நம்முடைய ஜெப வழிமுறைகளை அமைத்துக் கொள்கிறோம். அன்பு மக்களே, இப்படிப்பட்ட ஆண்டவரை குறித்த தவறான புரிதல் தான் பல நேரங்களில் நம்முடைய ஜெப வழிமுறைகளையும் தவறான கண்ணோட்டத்தில் நாம் பார்க்க நம்மை அழைத்து சென்று விடுகின்றன. இந்த சூழ்நிலையில் இன்றைய வாசகங்கள் நாம் கடவுளை சரியான விதத்தில் புரிந்து கொள்ள, நாம் நம்முடைய ஜெப வழிமுறைகளை சரியான கண்ணோட்டத்தில் அமைத்து கொள்ள நம்மை அழைக்கின்றன. முதல் வாசகத்திலே பார்க்கிறோம், அங்கே ஆபிரகாம் ஆண்டவரோடு ஒரு நண்பரை போல உரையாடுகிறார். அந்த ஒரு உறவு பரிமாற்றம், அந்த ஒரு அன்பு பரிமாற்றம் தான் ஜெபத்திற்கு அடிப்படையான கூறாக இருக்கின்றது. கடவுள் நம்மீது இரக்கம் கொள்ளுகிற கடவுள். பல நேரங்களில் நம்ம எப்படி பார்க்கிறோம், கடவுளை நம்மை தண்டிக்கக்கூடிய கடவுளாக, மேலிருந்து நம்மை கண்காணித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தண்டிப்பின் கடவுளாக நாம் பார்த்து பழகிவிட்ட காரணத்தினால் தான் என்னவோ தெரியவில்லை, நாம் ஆண்டவருக்கு நம்முடைய ஜெபத்தின் மூலமாக லஞ்சம் கொடுக்க முன் வருகின்றோம். அன்பு மக்களே, அப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தை நாம் கைவிட்டுவிட்டு நம்முடைய கடவுள் இரக்கம் மிகுந்த கடவுள், நம்மீது உண்மையாகவே நம்முடைய குரலுக்கு செவி கொடுத்து இறங்கி வரக்கூடிய கடவுள் என்கின்ற அந்த உண்மையை புரிந்து கொள்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய ஜெப அணுகுமுறைகளையும் நாம் சரியான கண்ணோட்டத்தில் அணுக நாம் முயற்சி செய்வோம். பல நேரங்களில் மக்களுடைய செயல்பாடு வழிபாடுகளை பொறுத்த மட்டில் விதவிதமாக காணப்படுகின்றது. ஒரு சிலர் என்ன நினைக்கின்றார்கள், அவர்கள் வழிபாட்டிலே பங்கேற்பது ஒரு ஈடுபாடு இல்லாத பங்கேற்பாக இருக்கின்றது. எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போறாங்க, எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க, நானும் போறேன் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்தில், ஒரு ஈடுபாடு இல்லாத விதத்தில் பல நேரங்களில் மக்களுடைய பங்கேற்பானது இந்த ஜெப வழிபாடுகளில் இருப்பதை பார்க்க முடிகின்றது. இன்னும் ஒரு சிலருடைய கண்ணோட்டம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, அவர்கள் அறிவார்ந்த விதத்திலே ஜெப வழிபாடுகளில் பங்கேற்பார்கள். குரு ஃபாதர் சொல்றத கவனமா கேட்பாங்க, என்ன சொல்றாரு அப்படிங்கிறத கேட்பாங்க, ஆலயத்தில் என்னென்ன வழிபாடுகள் நடக்கிறது என்பதை தங்களுடைய அறிவார்ந்த விதத்தில் தங்களுடைய சிந்தனையின் அடிப்படையில் அவர்கள் அதனை கண்ணோக்கி அதன் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்வார்கள். நிச்சயமாக இது முதலில் சொல்லப்பட்ட அந்த ஈடுபாடு அற்ற பங்கேற்பை விட ஒரு மேன்மையான பங்கேற்பு. ஆனால் இது முழுமையான பங்கேற்பு கிடையாது. அப்படி என்றால் முழுமையான பங்கேற்பு என்பது என்ன? நாம் முழுமையான மனதோடு நம்முடைய இதயத்தோடு பங்கேற்பது. வெறுமனே சிந்தனை அளவில் மட்டும் நம்முடைய ஜெப வாழ்வை நிறுத்தி கொள்ளாமல் அதையும் தாண்டி நாம் இதயத்தோடு ஆண்டவரோடு ஒப்புரவாக ஆண்டவரோடு உறவாட உரையாட அழைக்கப்படுகின்றோம். அப்படிப்பட்ட ஒரு ஜெப வாழ்வுக்குள்ளாக நாம் கடந்து சென்று விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அதுதான் உண்மையான முழுமையான ஜெபமாக இருக்க முடியும். ஆபிரகாமினுடைய ஜெபம் அப்படிப்பட்டதாகத்தான் இருந்தது. ஒரு நண்பரை போல் அவர் உரையாடுகிறார். ஆண்டவரிடத்திலே பேரம் பேசக்கூடிய அளவிற்கு அவரால் செல்ல முடிந்தது என்று சொன்னால் ஆண்டவர் மீது அவர் கொண்டிருந்த அந்த ஒரு அன்புறவு, அந்த ஒரு உறவு பரிமாற்றம் தான் அங்கே ஆண்டவரிடத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு பதில் மொழியை அவருக்கு பெற்று கொடுத்தது என்று பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய ஜெப முறை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? வெறுமனே பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய விதத்தில் மட்டும் நாம் ஜெபத்தை அணுகுகிறோமா, அல்லது நம்முடைய வலிகளுக்கு மருந்து இடக்கூடிய அந்த ஒரு கண்ணோட்டத்தில் ஜெபத்தை அணுகுகிறோமா, அல்லது ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுத்து எதையாவது சாதித்து விடலாம் என்கின்ற கண்ணோட்டத்தில் ஜெபத்தை அணுகுகிறோமா, அல்லது உண்மையிலேயே முழுமையான ஈடுபாட்டோடு நல்ல ஒரு உறவு
நிலையோடு ஆண்டவரை நாம் அணுகுகிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம். அப்படிப்பட்ட நல்ல ஒரு உறவு நிலைக்குள்ளாக ஆண்டவரிடத்தில் நல்ல ஒரு அன்போடு நாம் பழகக்கூடிய அந்த நிலைக்கு நாம் கடந்து வந்துவிட்டோம் என்று சொன்னால் உண்மையிலேயே நம்முடைய ஜெபம் அர்த்தம் நிறைந்த ஜெபமாக இருக்கும், உணர்வு நிறைந்த இதயபூர்வமான ஜெபமாக இருக்கும். அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களையும் ஆண்டவர் கனிவோடு கண்ணோக்கி நமக்கு தேவையான அனைத்தையும் நிறைவேற்றி தருவார். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, அர்த்தமுள்ள ஜெப வாழ்வில் ஆளப்பட தொடர்ந்து இறைவனோடு நல்ல ஒரு உறவிலே நீடித்து நம்முடைய ஜெப வாழ்வின் மூலமாக இறைவனை நம்முடைய நண்பராக்கி கொண்டு நம்முடைய வாழ்வின் நிறைவை முழுமையை பெற்றுக்கொள்ள தேவையான வரம் கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். நம்முடைய தேவைகள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்திலே எடுத்து சொல்லி மன்றாடுவோம். வழி நடத்துபவரே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் இவர்கள் அனைவரின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல ஆயனே என் இறைவா, தேவையில் உள்ளோருக்காக ஆழமாக ஜெபிக்கக்கூடிய மனதை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலம் தருபவரே எம் இறைவா, உலக அனைத்திலும் உள்ள முதியோர்களின் நலனுக்காகவும் மன அமைதிக்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியானவரே எம் இறைவா, வாழ்வில் நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாட்டிலும் நீதியற்றவையே நாங்கள் செய்ய தேவையான அருளை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். நம்முடைய தாய் தந்தையருக்காக, நம்முடைய தாத்தா பாட்டிகளுக்காக, வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்காக,
இறைவன் அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை, நல்ல சமாதானத்தை அவர்களுக்கு தந்தருளும்படியாகவும் மன்றாடுவோம். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று மொழிந்த இறைவா, இதோ உம்முடைய பிள்ளைகள் அன்போடு நம்பிக்கையோடு உம்மிடத்தில் கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர்தாமை வாரி வழங்கிய கொடைகளிலிருந்து நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் உமது அருளின் ஆற்றலால் செயல்படும் இப்புனிதமிக்க மறை நிகழ்வுகள் இவ்வுலகில் எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி நிலையான பேரின்பத்துக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா ஆகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது:
ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீன்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து இடம் அழைத்து கொண்ட இன்னாசிமுத்து, குருசாமி எனும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ.
தாத்தா பாட்டிகள் அனைவருக்கும் தாத்தா பாட்டிகள் தின நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய தாத்தா பாட்டிகள் இருக்கிறீங்க. தாத்தா பாட்டிகளுக்கு தாத்தா பாட்டிகள் தின வாழ்த்துக்கள். வீட்லேயும் தாத்தா பாட்டிகள் இருப்பாங்க, பெற்றவர்கள் இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க. அவங்களுக்கும் இன்றைய தினத்திலே வாழ்த்துக்களை சொல்லுங்கள். அம்மா தினம் இருக்குது, அப்பா தினம் இருக்குது. தாத்தா பாட்டிகள் தினத்திலையும் அவங்களையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். பல நேரங்களில் வீடுகளில் பெரியவங்க இருக்கிறது நமக்கு ஒரு சுமையாக தெரியும். அதனால் அவங்க ஏதாவது பேசுனாங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு எரிச்சலாக வரும். வாயை மூடிட்டு சும்மா இருங்க, சும்மா தொலைன்னு பேசிகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி எரிச்சல் படும். அப்படிதானா? அன்பு மக்களே, பெரியவங்க இப்போ வீட்டில் இருக்கிறாங்க, வயசான தாத்தா பாட்டிங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது அவர்களுக்கு இரண்டாவது குழந்தை பருவம். அதை புரிந்து கொண்டவர்களாக இந்த இறுதி காலகட்டத்திலே அவர்கள் அமைதியாக மன நிறைவோடு வாழ நாம் உதவி செய்ய வேண்டும். ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பொறுமையோடு அதை ஏற்றுக்கொள்ளும். அவங்க சொல்கிறத கேட்போம். பல நேரங்களில் செவி கொடுத்து நாம் கேட்பதே கிடையாது. அதனால் பெரியவங்க வீட்டில் என்ன சொல்கிறாங்க என்பதை செவி கொடுத்து கேட்டு அன்பாக அரவணைப்பாக அவர்களை நாம் வைத்து கொள்வோம். இன்றைக்கி நம்ம இந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான காரணம் நம்முடைய தாத்தா பாட்டிங்க, நம்முடைய பெற்றோர்கள் தான். நம்மை உருவாக்கியவர்கள் அவர்கள். இறைவனுடைய ஞானத்தை நமக்கு பெற்று தந்தவர்கள். பெரியவங்க வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். எனவே அதனை உணர்ந்தவர்களாக பெரியவர்களுக்கு உரிய மதிப்பையும் மாண்பையும் கொடுப்போம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் பெரியவர்களுக்கு தாத்தா பாட்டிகள் தின வாழ்த்துக்களை என்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு மக்களை, திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு பிள்ளைகளுக்கு மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். வருகின்ற சனிக்கிழமை, மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை, முதல் சனி பக்தி வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். அன்பு மக்கள் அனைவரும் கலந்து சிறப்பிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை புதுப்பிக்கப்பட்ட நம்முடைய அந்தோணியார் குருசடியில் அந்தோணியார் கெபியில் வைத்து திருப்பலி நடைபெறும். நாளைய தினம் திருப்பலி நடைபெறாது. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. அன்பு மக்களே, நம்முடைய ஊரிலே பாலர் சபை, நற்கருணை வீரர் சபை தொடங்க திட்டமிட்டு இருக்கிறோம். 1 முதல் 5 வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் பாலர் சபையிலும், 6 முதல் 8 வரை படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் நற்கருணை வீரர் சபையிலும் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். வாய்ப்பிருந்தால், ஒருவேளை அனைத்து முயற்சிகளும் கைகூடிவிட்டால், முதல் சனிக்கிழமை அன்றே அதற்கான அந்த உருவாக்க நிகழ்வை நாம் வைத்து கொள்ளலாம். அதற்கு ஒரு சிறிய பயிற்சி தேவைப்படுகிறது அனைத்து பிள்ளைகளுக்கும். ஒருவேளை அன்று சாத்தியப்படவில்லை என்று சொன்னால் வரக்கூடிய நாட்களில் விரைவாக இந்த சபைகள் தோற்றுவிக்கப்படும் என்பதனையும் அதற்கு நல்ல ஒத்துழைப்பு நல்கும்படியாகவும் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெயர்களை அருட்சகோதரர்களிடத்தில் இப்பொழுதே பதிவு செய்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய பாடுகளின் நிலையான நினைவாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு சொல்லற்கரிய அன்பினால் அவரே எங்களுக்கு அளித்துள்ள இக்கொடை எங்கள் மீட்புக்கு பயன்பட அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.
திருப்பலி நிறைவேற்றிய பங்கு தந்தையின் உடல் உள்ள நலத்திற்காகவும் அவர்களின் பணி சிறக்கவும் இங்கு வந்திருக்கும் ஒவ்வொருவரின் குடும்ப நலனுக்காகவும் அனைத்து தாத்தா பாட்டி அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்களது இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஞான பிரகாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமென்.